हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். மாதிரி இருக்கு. உங்க யாருக்காச்சும் தோணுதா அப்படி? ஆனா யாருன்னா தெரிய மாட்டேங்குது, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகவும் மாட்டேங்குது. ஏங்க ஹலோ, ஏற்கனவே பார்த்த மாதிரி இருந்தா கண்டிப்பா அந்த கேரக்டர் ஹிட்டுங்க. ஃபெமிலியாரிட்டி. ஏங்க இத டிசைன் பண்றவங்களே ட்ரிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? நிஜமாவா சொல்ற? சூப்பர்ல. ஓகே அனாமிகா, இப்போ உங்க ஹீரோ கேரக்டரோட டிசைனை பாத்துடலாமா? பாத்துடலாம். பார்க்கலாம். ஹாய். அட, அவ வரைஞ்சிருக்கிற ஹீரோ நம்ம கிளீன் ஷேவ் பண்ணா எப்படி இருப்போமோ அதே மாதிரிதான் இருக்கான். ஒருவேளை அவளும் நம்மள மனசுல வச்சுதான் இந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாளோ? இந்த ஹீரோ கேரக்டரும் எங்கேயோ பார்த்து பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல? என்னது பழக்கப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமா அனாமிகா, நீயும் நந்தா சொன்ன மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் வரைஞ்சியா என்ன? அப்படி இல்ல, பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ண. அதுக்கு என்ன தோணுச்சோ அதை வரைஞ்சேன். மத்தபடி எந்த ட்ரிக்கும் நான் யூஸ் பண்ணல. அப்படின்னா அடுத்ததா கேரக்டருக்கு நேம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா? என்ன பேர் வைக்கலாம் गाइस? ஒரு நல்ல லவ் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி நீங்களே ஒரு நல்ல பேரை சஜஸ்ட் பண்ணுங்க. ஹீரோக்கு வேணா ரோமியோன்னு பேர் வைக்கலாமா? ரோமியோவா? ரோமியோ ஜூலியட் நல்ல லவ் ஸ்டோரிங்க. ரோமியோன்ற பேரு இன்டர்நேஷனலாவும் இருக்கும். இல்லனா ஷார்ட்டா ரோன்னு வச்சுக்கலாமா? என்ன சொல்றீங்க? நந்தா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ரோனே வச்சுக்கலாம், செம ரிச்சா இருக்கு. சரி, ஹீரோயின் பேரு என்ன வைக்கலாம்? ஜூலியட்னு வைக்கலாம். ஏன், ரோமியோக்கு ஜோடினா அது ஜூலியட் தானா? புதுசா ட்ரை பண்ணலாமே. ஐஸ்வர்யா ரொம்ப இந்தியனிஸ்டிக்கா இருக்கும், கொஞ்சம் இன்டர்நேஷனலா போலாம். ஏஞ்சல் என்ன வைக்கலாமா? ஜெனிஃபர், கேத்ரின் செட் ஆகல. அனிமேஷன் கேரக்டர் பண்றோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருந்தாதான் நல்லா இருக்கும். நீ ஒரு நல்ல பேரா சொல்லு. ரியான்னு வைக்கலாமா? ரியாவா? ஆமா, ரியா இன்டர்நேஷனலாவும் இருக்கும், ஷார்ட்டாவும் இருக்கும். என்ன சொல்றீங்க? ரோ ரியா கியூட்டா இருக்குல்ல? இதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பர். ஹலோ, என்ன எல்லாரும் ஜாலியா கிளாப் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ரிஷி, கேரக்டருக்கு நேம் வைக்கிறத பத்தி நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஹீரோ பேரு ரோ, ஹீரோயின் பேரு ரியா. ஓகேவா? ரோ ரியா, எதுக்காக இந்த பேரை செலக்ட் பண்ணீங்க? நாங்க செலக்ட் பண்ணல சார், அனாமிகா செலக்ஷன். ஏன் அனாமிகா? எனி ஸ்பெசிபிக் ரீசன்? ஆமா ரிஷி, பொதுவா அனிமேஷன் கேரக்டர்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட டக்குன்னு ரீச் ஆகணும்னா இந்த மாதிரி ஷார்ட்டான பேரு ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு டாம் அண்ட் ஜெரி. அதுவும் இல்லாம எனக்கு 2 லெட்டர்ஸ்ல ஷார்ட்டான நேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். நந்த குமார் 6 எழுத்து வருதே. இவ வேற 2 எழுத்துல பேர் இருந்தாதான் பிடிக்கும்னு சொல்றான். யோ வரதராஜா, உனக்கு வேற பேரே கிடைக்கலையா? 6 எழுத்துல பேரை வச்சு என் ஆசையில தீய வச்சுட்டியா? உன்ன வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன். எனக்கு தான் எங்க வீட்ல அனாமிகான்னு பேர் வச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் ஏன் கேரக்டர்ஸ்க்காவது ஷார்ட்டான நேம் இருக்கட்டும்னு நினைச்சேன். ஓகே தானே ரிஷி? எனக்கு ஓகே. நீ சொன்ன மாதிரியே இந்த கேரக்டர்ஸ் நல்லா ரீச் ஆகும். ரோ ரியா இம்ப்ரெசிவா இருக்கு. அப்புறம் என்ன, பாஸே சொல்லிட்டாரு, லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ். ரிஷி, அவ சொன்ன மாதிரி 2 லெட்டர்ஸ் நேம். ஒரு வேலை என்ன பிடிக்கும்ன்றத இன்டைரக்டா சொல்றாளா? இல்ல கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். எஸ். ஓகே, யூ கைஸ் கேரி ஆன்.